நேயர்களே, இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறது மிக முக்கியமான பேச்சு என்னென்னா, ஈரானுடைய களம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பேச போகிறேன். ஈரானுடைய களத்தில் மிக முக்கியமாக அமெரிக்கா போர் செய்வதற்கு அஞ்சும் காரணங்கள் என்ன? நாம் வகைப்படுத்தப்பட்ட ஏராளமான தரவுகள் எம்மிடத்தில் இருந்தாலும் அமெரிக்கா தயங்கும் நோக்கம் என்ன, அமெரிக்காவுடைய தயக்கத்திற்கான காரணம் என்ன, இதை நம்ம பேச போகிறோம். அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய சக்தி. அது மட்டும் இல்லை, ஒரு வல்லாதிக்க நிலைகளை அங்கே அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் மத்திய கிழக்கிலே கொண்டு. அதை தாண்டி அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வா இல்லது அடித்து துவம்சம் செய்வேன் என்றும் மிரட்டலை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை மிரட்டல், இராணுவ மிரட்டல். ஆனால் அமெரிக்கா அச்சப்படுவதற்கு முன்பு மிக முக்கிய காரணம் ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா கமேனியுடைய ஃபத்வா. அவர் கொல்லப்பட்டால் தேசத்தையும் நாட்டையும் வழிநடத்தது என்கிறோம் என்பதை அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அலி லாரிஜானி என்கின்ற அவருடைய நெருங்கிய மிக முக்கிய உச்ச பொறுப்பில் இருக்கும் தலைவர் அவர்தான் அரச தலைமைக்கு வரப்போகிறார். மத தலைமை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அலி லாரிஜானி ஒட்டுமொத்த அரச பொறுப்பின் முதன்மை பொறுப்புக்கு வரப்போகிறார். ஒருவேளை நான் கொல்லப்பட்டால், அதே மாதிரி இராணுவ தளபதிகள், பிரதமர்கள், நிர்வாக பொறுப்புகளுக்கு எல்லாம் அவர் ஆட்களை நியமித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 86 வயது கொமேனி அவர்கள். அவருடைய ஒருவேளை அமெரிக்கா வீசப்படுகிற குண்டின் மூலம் அவர் படுகொலை செய்யப்பட்டால் ஒட்டுமொத்த பிராந்தியத்தில் பல தசாப்தங்களுக்கு அமெரிக்கா வெகுஜனங்களுக்கு விரோதமான நடவடிக்கையாக அது மாறி பெரும் போராட்ட களத்தை உருவாக்கி விடுமோ என அரபுகளும் மற்றவர்களும் அஞ்சுகிறார்கள். இது அமெரிக்காவை தாண்டி ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போரில் வெற்றி பெறுவதை தாண்டி கமேனியுடைய உடலுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்வது என அவர்கள் அஞ்சுகிறார்கள். இரண்டாவது, மாதம் 100 பலிஸ்டிக்ஸ் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் அவர்கள் இருக்கிறனாலும் 2027 50,000த்திற்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸை அவர்கள் உருவாக்குவதற்கு இன்னும் ஒரு 8 மாதத்தில் முடித்து விடுவார்கள் என்பதும் பெருத்த கவலையில் அமெரிக்கா இருக்கிறது. அதை தாண்டி ஈரான் கொத்து கொத்தாக வைத்திருக்கக்கூடிய ட்ரோன்கள், ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள், என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியம், அது மட்டுமல்லாமல் புளுட்டோனியம், இதே மாதிரி தோரியம், இது குறித்தும் இதற்கு சமமான வேறு தொழில்நுட்ப ஆயுதங்களை அமெரிக்கா கொண்டிருப்பது தான் இன்றைக்கு அச்சத்திற்கு காரணம். 90% அணு ஆயுதங்கள் எண்ணி செய்யப்பட்டாலும் மீண்டும் அதற்கு சமமான ஆயுதங்கள் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா 2 நாடுகளிடம் இருக்கும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் வழியாக ஈரானை தடுத்து நிறுத்த முடியுமா? அமெரிக்காவுடைய தயக்கத்திற்கு முதல் காரணம் என்றால், அமெரிக்காவுடைய முன்னாள் இன்டெலிஜென்ஸ் தலைவர் திரு ஜான் சொல்கிறார், ஹைப்பர்சோனிக் மிசைலை அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கம், ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மூலம் தடுக்கும் சாதனங்கள் அமெரிக்காவில் இல்லை. இரண்டாவது, ஃபத்தா 2வினுடைய வேகம் ஒளியை விட 15 மைல் வேகத்தில் செல்லும்போது அதனை தடுப்பதற்கு அமெரிக்காவிடம் இருக்கும் குறிப்பாக பேட்ரியாட், தாட் மற்றும் இஸ்ரேலில் இருக்கும் அயர்ன் டோம், டேவிட் சில்லிங், ஏரோ 3 சிஸ்டம், இதனால் அவர்கள் எந்த தாக்குதலையும் ஏற்படுத்த முடியாது. நிச்சயமாக பயங்கர விளைவுகள். இந்த
that unexpected consequences will happen. They will meet எதிர்பார்க்காத விளைவுகளை சந்திக்கணும் அப்படிங்கிறத அவன் மிரட்டினாலும் அமெரிக்காவும் அச்சப்படுகின்றது. மூன்றாவது, ஒருவேளை ஈரான் தாக்கப்படும் நிலையில் இது மற்றொரு அத்துமீறலாக பாரும் நிலையில் இது கடைசி புள்ளி என்பதை தெரியாமல் சவுதி அரேபியா, துருக்கி, கத்தர் போன்ற நாடுகள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் அச்சத்தில் உறைந்து போய் உள்ள காரணம் ஹெர்மூஸை முதல் இலக்காக வைக்கப் போகிறார்கள். 3 இலக்கு அவர்களுக்கு: அமெரிக்க நிலைகளை தாக்குவது, ஹெர்மூஸை தடையேற்படுத்துவது, எல்லாவற்றையும் விட முதல் தாக்குதல் டெல் அவீவ் காலி செய்வது. இதற்கு அவர்களிடத்தில் தகுதி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொகுதியாக கப்பலை எப்படி தாக்க போகிறார்கள், இந்த ஏவுகணைகள் இடமாறி ஃபத்தாவினுடைய விவகாரங்களை குறித்து பேசும்போது அது இடம் மாறி வலமும் இடமாக சென்று மேலும் கீழுமாக அது ஒரு ஜெர்க்கிங், ஃபத்தா குனித்து தாவி போகிற போது ஒரே நிலையில் சென்றால் படம் பிடிக்கும் ரெடார்கள் மிகப்பெரிய குழப்பத்தை சந்திக்கும். 15 மடங்கு ஒளியை விட வேகம். அப்படி இருக்கும்போது அமெரிக்க ரேடார்கள் செயலிழக்குவதில் அது கப்பலை தாக்கிவிடும். இது ஆன்டி ஷிப் மிசைல் என்று சொல்லப்படுகின்றது. இதனை தாண்டி கடல் கன்னிவெடிகள், கடலில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் மிதவைகள், வேகமாக சென்று தாக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த 100கணக்கான தற்கொலை விசை வேக படகுகள், அதே சமயத்தில் 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கும் குறைந்த தூர துல்லியமான குரூஸ் ஏவுகணைகள், இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஹைப்பர்சோனிக்கை அமெரிக்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்து எது தடுத்தாலும் இவர்களிடத்தில் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளும் லட்சக்கணக்கில் ட்ரோன்களும் மலைபோல் குவிந்திருக்கிற போது அமெரிக்கா ஒன்றை தடுப்பதற்கு 20 கோடி ஆகும் என்றால் இவர்கள் ஒரே ஒரு ட்ரோன்களை செய்வதற்கு இவர்களுடைய உற்பத்தி காசு $1,00,000 மட்டும்தான். ஆனால் அமெரிக்காவுக்கு அது அப்படி இல்லை, 20 கோடி வரைக்கும் ஆகிறது. ட்ரோன்களோ அல்லது ஏவுகணைகளோ எதை தடுக்க வேண்டுமென்றாலும் எதிர்முனையில் 4 ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் பொருளாதாரம் வீக்காகும். அதுக்கு அடுத்து டெமஹாக் போன்ற பயங்கரமான ஏவுகணைகள் அமெரிக்காவிடத்தில் இருக்கிறது. இவர்களிடத்தில் அமெரிக்காவிடத்தில் இல்லாததே இல்லை. அமெரிக்காவில் FA-18 ஹார்னட், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், F-22, F-52, B-1, B-2, B-3, GBU-57 ஏர் ஸ்ட்ரைக்கர் விமானங்கள், அமெரிக்காவில் ரேடார் சிஸ்டங்கள், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டங்கள், ஜாமர் கருவிகள், 11க்கு மேல் கப்பல்கள், அமெரிக்காவில் இல்லாததே இல்லை. ஆனால் இதுவரை அமெரிக்கா இல்லாததனால் பலரை மிரட்டும் நிலையில் அமெரிக்காவிடத்தில் இருக்கும் எல்லாமே ஈரானிடத்தில் இருக்கிறது. இதில் அணு ஆயுத கப்பல் கீழே இருந்து போய் தாக்குறாங்க. அதில் ஒரு செய்தி, ஹுக்கு என்று அழைக்கப்படுகிற இந்த தொழில்நுட்பமான ஈரானுடைய கடலுக்குள் சென்றும் குறைந்த ஒலிகளை எழுப்பக்கூடிய வேகமாக திசை நோக்கி அதுவும் அமெரிக்க கப்பல்களினுடைய அந்த சமிக்சைகளை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் அடையாளம் கண்ட சப்மரீன் அல்லது கடலுக்கு ஆழமாக செல்கிற கடல் கற்பலைகளே போல அணு ஆயுத கப்பல்களுக்கு ஒப்பான ஏராளமான இந்த படகுகள் அமெரிக்காவினுடைய ஜெரால்டு ஆப்ரஹாம் லிங்கனின் அடிப்பகுதியில் மோதி குண்டுகள் தெரிக்கும் போது கப்பல் பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். இன்னொரு தாக்குதல் செய்து ஜெரால்டு போனவர்களில் சில குரூஸ்களை அடைத்து ஒரே நேரத்தில் ஏவுகிற போது அதுவும் தலைகீழாக கவிழும் ஆபத்து இருப்பதும் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸுடைய செய்தியாக இருக்கிறது. இதற்கிடையில் ஷாஹின் 129 ட்ரோன்கள்
ஒரு இயற்கையான ஜெக்ராஃபிக்கல் ப்ளஸ் பாயிண்ட், கடல் பிராந்தியத்தை ஒட்டிய மலைகளின் கீழ் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஷாஹின், இதுதான் உக்ரைனில் கொடுத்தது. அமெரிக்கா குண்டு போட்டாலும் ஒன்றும் அழிக்க முடியாது, குண்டு போட்டு அழித்தாலும் மீதி உள்ளது வெளியே வந்துருங்கிறாங்க. ஒரே நேரத்தில் ஈசல் படைகளை போன்று ஏவப்படுகிற போது அமெரிக்காவினுடைய எல்லாம் நிலை தடுமாறும். ஒன்று. அமெரிக்கா இன்னொரு விஷயத்தில் ஹேக்கர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். இவ்வளோ தொழில்நுட்பம் வச்சிருக்கிற ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஈரானுடைய கண்ட்ரோல் எல்லாத்தையும். ஆனால் இந்த அமெரிக்காவின் ஹேக் செய்வதற்கு முன்பு அதை துல்லியமாக கணித்து ஒரு ஆப்பை தயார் பண்ணியிருக்கிறாங்க தொழில்நுட்பத்தோடு. அதற்கு ஒரு தனி எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் இணைந்த ஒரு ஆப்பின் மூலம் அமெரிக்கா இதை பாய்ச்சுவதற்கு முன்பு இதனை கட்டுப்படுத்துவதற்கு வல்லவனுக்கு புல்லுமாயுதன் போர் மற்றொன்றையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏராளமான தொழில்நுட்ப உதவிகளை வடகொரியா, ரஷ்யா, சீனாவிடமிருந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னது J-22 ஃப்ளைட்லாம் இருக்குது. அதை மாதிரி PLY 85B, PLY 27 போன்ற ரெடார் சிஸ்டம், ஸ்டெல்த் விமானங்களும் இருக்குது உங்கள்கிட்ட. ஸ்டெல்த்தை ரொம்ப J-20லாம் ஸ்டெல்த் விமானம் தான். இப்படி பல விவகாரத்து தான் அமெரிக்கா யோசித்து கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்கா ஹுக்பி ஒட்டுமொத்த பிராந்தியமும் யூதர்களுக்கு உள்ளது என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தி கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு அவர் பைபிளை மேற்கோள் காட்டியிருக்கிறார். இதை தாண்டி மற்றொரு செய்தி ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், மிக முக்கியமாக நாம் அதை பார்க்க வேண்டும். மற்றொரு செய்தி என்னவென்றால், அமெரிக்காவினுடைய ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை குறித்து 2 கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு பாசிட்டிவான கருத்தை அப்பாஸ் அராக்ச்சி சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ அவங்க தெரிந்து கொள்ளுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர ரொம்ப கடினமாக இருக்கிறது ஈரானை என்று ஸ்டீவ் விட்காஃப் கூறியிருக்கிற செய்தி ஒன்று. அதே போன்று அப்பாஸ் அராக்ச்சி சமாதானத்திற்கான ஒரு பரிணாம வளர்ச்சியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆனால் ஈரானுக்கு இப்போது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஈரானை தாக்கி வெற்றி பெற முடியாது என்ற நிலைக்கு அமெரிக்கா வந்திருப்பதன் மூலம் திரும்ப முடியாது. ஏதாவது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட சிறிய தாக்குதல், அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை, இப்படி ஏதாவது ஒன்றில் முடிக்கப்படலாம் என்ற தகவலும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனால் ஈரான் தாக்குதலை எதிர்நோக்குவதற்கும் மரணத்தை எதிர்நோக்குவதற்கும் தயார். ஆனால் அமெரிக்கா தயாராக இல்லை. அந்நாட்டின் பொருளாதாரம் பக்கத்தில் இருக்கும் ஒட்டுமொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்களை வீசினால் உலகத்தில் அதை தடுக்க எந்த சாதனமும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக டெல் அவீவ் அழிவை சந்தித்து போய்விடும். என்னதான் மௌனமாக பெஞ்சமின் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் சூத்திரத்தாதி யூதர்கள் தான் அதை வரைபடத்தில் இல்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ரஷ்ய கப்பல் அது மௌனியாக நிற்கிறது பந்தர் அப்பாஸில். அது எல்லாரும் சொல்கிறார்கள் போருக்கு 11 கப்பலுக்கு ஒரு ரஷ்ய கப்பல் என்ன, அதல்ல, அது போருக்கு வரவில்லை. அது போருக்கு வராமல் அமெரிக்காவினுடைய கப்பல்களை அப்படியே உளவு பார்த்து வேவு பார்த்து தகவல்களை அனுப்புகிறார்கள். மௌனமாக மற்றொரு நிலையில் சீனா செய்மதி படங்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. அனுப்ப வேண்டிய கருவிகளை எல்லாம் அனுப்பிவிட்டார்கள். இன்றைக்கு நேற்று கூட ஒரு புதிய ஒப்பந்தத்திற்கு கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது ரஷ்யாவும் ஈரானும். ஆக ஈரான் அமெரிக்கா கொதிநிலை. இது போர் நடக்குமா நடக்காதா? அடுத்து மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.